இந்த செப்பேடு இருமொழி செப்பேடு. முதல் பகுதி வடமொழி கிரந்தத்தில் எழுதப்பட்டது. இரண்டாம் பகுதி தமிழில் கூடியது. தமிழில் இருந்தாலும் கூட சில சொற்கள் கிரந்தத்திலே இருக்கும். அது பழைய கால கல்வெட்டுகளிலும் பார்க்கலாம், செப்பேடுகளிலும் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த முதல் பகுதியை பார்த்தீங்கன்றால் அரசனுடைய தானத்தை சுருக்கமாக சொல்லிட்டு இவனுடைய வரலாற்றையும் இவனுக்கு முன் இருந்த வரலாற்றையும் சங்ககால அரசர்களின் வரலாற்றையும் அந்த புராண புருஷர்கள் அது ஒரு கற்பனையானது தான். இருந்தாலும் கூட ஒவ்வொரு அரச மரபிலும் இந்த புராண புருஷர்களை சொல்வது ஒரு மரபாக இருந்ததுனால் இவனும் சூரியன் தொடங்கி பல்வேறு புராண புருஷர்களை குறிப்பிடுகின்றார். ஆனால் வாழ்த்து பகுதியிலே திருமாலை வாழ்த்துகிறார். அது மட்டுமல்ல, சிவபெருமானையும் வாழ்த்துகின்றார். இப்போ அந்த தானத்தை குறிப்பிடும் போது சிவபெருமான் பார்வதியோடு கைலை மலையில் எவ்வளவு காலம் இருப்பாரோ அத்தனை காலம் இந்த சோழ மரபு சிறந்து இருக்கிறது. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமான் எவ்வளவு காலம் அங்கே இருப்பாரோ அந்த காலம் வரை சோழ மரபு சிறப்பாக இருக்க வேண்டும். இருளை அகற்றி ஒளியை தரும் சூரியன் எவ்வளவு காலம் இருப்போம் அவ்வளவு காலம் இந்த சோழ மரபானது செழிப்பாக இருக்கட்டும் என்று அந்த கடல் வாழ்த்து பகுதியாக எப்படி இலக்கியங்களிலே வாழ்த்து பகுதி கடல் வாழ்த்து வருகின்றோ அதே போல் இந்த செப்பேடுகளிலும் தொடக்கத்தில் வடமொழி பகுதியில் இத்தகைய சிறப்பு ஸ்லோகங்கள் இருக்கும். இன்னொன்று வடமொழியை பொறுத்தவரை இங்கே ஸ்லோகங்களாக, அதாவது தமிழ் சொல்வதென்ற செய்யுளாக அல்லது பாடலாக இருக்கும். இதில் பிரசஸ்தி என்பது இந்த மரபை சொல்வதற்கு, அதாவது முன்னோருடைய வரலாற்றையும் தன்னுடைய வரலாற்றையும் சேர்த்து சொல்வதற்கு வடமொழியில் பிரசஸ்தி என்று பெயர். அது தெலுங்கில் பிரதாமுலு என்று வழங்குவார்கள். இந்த பிரசஸ்தி என்பது தொடக்கத்தில் புராண புருஷர்களை பொறுத்தவரையில் கற்பனை என்பதுதான். அதில் அதிக ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. ஆனால் சங்ககால மன்னர்கள் தொடங்கி போகும்போது நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த செப்பேட்டிலே 3 சங்ககால மன்னர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். முதலாவதாக கரிகால சோழனை பற்றி சொல்லும்போது காவிரியின் இருவரையை கரை எழுப்பியவை தொன்று தொட்டு நமக்கு இந்த காவிரி கல்லணை கட்டியதோடு இந்த அரசரை தொடர்பு கொடுத்தது நாம் பார்க்கணும். இரண்டாவதாக கோச்செங்கனான் என்ற அரசனை பற்றி சொல்கிறார்கள். இந்த கோச்செங்கனான் தான் சோழ மரபிலே கடைசியாக வரக்கூடிய மன்னர் வரிசையில் வருகின்றார். இந்த கோச்செங்கனான் சிவனுக்கு 70க்கும் மேற்பட்ட கோயில்களை எழுப்பினார். அது மட்டுமல்ல, ஆலக்கோயில், மாடக்கோயில், கஜகிருஷ்ண கோயில் என்று பல்வேறு வகையான கோயில்களையும் இவன் எழுப்பியிருக்கின்றார். 63 நாயன்மார்களில் ஒருவராக இவன் கருதப்படுகின்றான். இந்த கோச்செங்கனான் பெயரில் தர்மபுரியில் கோச்சங்கனீஸ்வரம் என்ற ஒரு கோயில் இருக்கின்றது. அவ்வாறே வந்துட்டு வேறு ஒரு ஊரிடம் இந்த பெயரில் இவனுடைய பெயரில் கோயில் இருக்கு. இந்த கோச்செங்கனானுடைய மரபை குறிப்பிடுகிறார். கடைசியாக கோக்கில்லி என்ற ஒரு அரசனையும் சொல்கின்றார். இது இன்னும் 3 பேர் மட்டும்தான் சங்ககால மன்னராக இந்த செப்பேட்டிலே சொல்லப்படுகிறது. பிறகு விஜயாலய சோழனுடைய மகன் ஆதித்தன், ஆதித்தனுக்கு பிறகு பராந்தகனுக்கு பிறகு அவருடைய மகன் கண்டராதித்தன், உத்தம சோழன், ராஜராஜன் வரையில் வந்தது. அவ்வாறு வரும்போது அவர்கள் என்னென்ன செயல்களை செய்தார்கள் என்று சொல்லும்போது பராந்தகன் மாற்றரசர்களை வென்று அங்கிருந்து கொண்டு வந்த தங்கத்தார் எல்லாம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு பொன்னால் வேய்ந்தான் என்ற ஒரு குறிப்பு இந்த செப்பேட்டிலே நாம் பார்க்கிறோம். வேறு சில செப்பேடுகளிலும் இத்தகைய குறிப்புகள் உண்டு. அடுத்த ராஜராஜனை பற்றி சொல்லும் பொழுது வடமொழி பகுதி முடிந்து தமிழ் பகுதி தொடங்கும் போது கோனேருண்மை கொண்டான் 21வது ஆட்சி ஆண்டு பக்கில கூற்றத்து நாகப்பட்டினத்து என்று குறிப்போடு அவன் செய்கின்ற தானம் வருகின்றது. ஆக 21வது ஆட்சி ஆண்டு என்று
தெளிவாக இருக்கிறது. அது இன்றைய கீர்த்தி ஆண்டில் கொண்டு வந்தால் 1005 என்று நான் குறிப்பிடுகிறேன். இந்த குறிப்புக்கு பிறகு அவனுடைய வழக்கமான மெய்கீர்த்தி இடம்பெறுகிறது. திருமகள் போல பெருநில செல்வி தனக்கே உரிமை பூண்டகை மனக்கொல காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடன் வெங்கபாடியும் தடிகைபாடியும் உளமபாடியும் கொல்லவும் கலிமுகமும் தென்திரை ஈசன் என்று அந்த மெய்கீர்த்தியானது தொடர்ந்து சுருக்கமான அளவிலே குறிப்பிடப்பட்டது. பிறகு அந்த தானம் கேட்கக்கூடிய யார் சைலேந்திர மன்னன் அரசை கேட்கின்ற குறிப்பும் அதுக்கு அரசன் பதிலாக தானம் தந்தேன் என்ற குறிப்பும் பிறகு நிலம் எவ்வளவு என்பது பற்றி மிக மிக விரிவாக பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கை அங்கே சுடுகாடு பரச்சேரி கம்மாளச்சேரி வந்து அங்கே உள்ள எல்லா இடங்களும் மூழ்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசன் நிலத்தை மட்டும் கொடுக்கல, அந்த நிலத்திலிருந்து எவ்வளவு வருமானம் எவ்வளவு நெல் கிடைக்கும் என்பதை கூட 8973 என்று அந்த அளவுக்கு ஒரு நிலத்திலிருந்து எவ்வளவு வருமானம் வரும் என்பதை கூட அதில் துல்லியமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அரசனுக்கு வரக்கூடிய வருவாய் அதை போக்குவரத்து உணர்ப்பாளன அனைத்தையும் இந்த பள்ளிக்கு, அதாவது ஆணைவங்களை சுற்றி உள்ள தானம் கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து அரசனுக்கு வரவேண்டிய வரிகளை என்றால் கோயிலுக்கு, அதாவது அரசன் வந்துட்டு தானம் கொடுக்கும்போது இறையிலையும் உண்டு. இறையிலைன்னா வரி இல்லாமன்னு அர்த்தம். ஆனால் இந்த கல்வெட்டை இரங்கலாவது அரசனுக்குரிய வரியை இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு. வரி இல்லாமல் இருக்கிறன்றது வேற, இரங்கல்ன்றது தனக்குரிய வரியை இன்னொருத்தருக்கு. அந்த ஒரு நுட்பமான சொற்கையெல்லாம் நம்ம இந்த செப்பேட்டில் நம்ம பார்க்கணும். இந்த அதை சொல்லும்போது வேறு என்னென்ன கோயில் இருக்குது அதை பற்றியெல்லாம் இந்த செப்பேட்டை எல்லையை சொல்லும்போது வருகிறது. அந்த 27 ஊர்கள் பார்த்தா அதெல்லாம் உட்கிராமங்களாக இருக்குது. பெரிய ஊராக அந்த காலத்தில் இது இருந்திருக்கு. ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லணும்னா, இப்போ இந்த நாகப்பட்டினத்தில் நம்ம வந்துட்டு இந்த கேஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதாவது இது நரிமணத்தில் இருந்து இது கேஸ் எடுக்கிறோம். இது இந்த செப்பேட்டை புகை உண்மை நிலம்ன்ற இந்த குறிப்பு அந்த காலத்திலேயே அந்த ஊரில் ஒரு பகுதியில் இந்த ஆவியானது வெளிவந்திருக்கும் போல இருக்கு. அதை குறிப்பாக நோட் பண்ணி அந்த இடத்த சொல்லும்போது புகையும் நிலம்னு நம்ம செப்பேட்டில் இருந்தோம். ஆக அந்த காலத்தில் அறிஞர்கள் எவ்வளவு நுட்பமாக இந்த எல்லைகளை எல்லாம் வரையறை செய்திருக்கின்ற. அப்போது அந்த காலத்துக்கு இந்த கேஸ் இருந்திருக்கின்றது, ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய முறை அந்த காலத்துக்கு தெரியாது. அதனால் அது எடுத்து வெட்டி இல்லாத செய்யாமல் இருக்கிறது. அது ஒரு குறிப்பு இந்த செப்பேட்டை பார்க்கும். அது ரெண்டாவது வந்துட்டு இந்த பௌத்த பள்ளிக்கு கொடுத்ததுன்னு அது ஒரு மாபெரும் சிறப்பு. ஏன்னா இந்த கடாரத்த அரசனை பாராட்டி சில இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அவங்க வந்துட்டு பௌத்தனாக இருந்ததுனால இந்த நிறைய தானம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சிலைகள் இருக்கிறதுனால அந்த நாகப்பட்டினமே ஒரு பௌத்த தலமாக அந்த காலத்தில் இருக்குது. யுவான் சுவாங் நாகப்பட்டினத்தில் பல புத்த சைத்தியங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்கு இப்போ உடன்பாடான கிடைச்சிருக்கணும். இந்த செப்பேடு கிடைச்சிருக்கு, அப்புறம் புத்த சிலைகள் கிடைச்சிருக்கு. இந்த ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திரன் ஏன் அந்த செப்பேட்டை வெளியிட்டார்னா, அரசு தந்தையினுடைய கருத்தை தான் ஏற்றுக்குவோம். இன்னும் வரலாற்று அறிஞர்கள்லாம் கடைசி காலத்தில் ராஜராஜனுக்கு ராஜேந்திரனுக்கும் வெட்டு போகலை, முறைப்பட்டு இருந்தாங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். ஆனால் தந்தை இறந்த பிறகும் தந்தையினுடைய கட்டளையை அவன் நிறைவேற்றிருக்கான். அந்த இதில் சொல்லும்போது அரசு தெய்வத்தன்மையானவன் தான் அப்பாவுடைய ஆணையை தான் நிறைவேற்றினான்.
அந்த செப்பேட்டில் ஒரு இடத்துல தன்னை பற்றி சொல்லணும். இதுதான் பார்க்கணும்.